ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 67 2ஆம் வசனம். Psalms 67 verse 1 in English. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது அருமையான ஒரு சங்கீதம். அது ஜெப சங்கீதம். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவரீர் எங்களுக்கு இறங்கும், எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி. எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம். Dear children of God, this psalm is the psalm of a prayer. There are three things we need to pray every day. Here it says, Lord, be gracious unto us. This is the first point we need to pray about. There are times we make mistakes. We go away from God. So we are not eligible to receive God's blessings in our life. That is why we need to pray that the Lord should be gracious unto us. தேவன் நமக்கு இரக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர் இறங்கும் பொழுது நம்முடைய தகுதியற்ற தன்மையை அவர் மன்னித்து நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும்படிக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். Only when God be gracious unto us, we will be eligible to receive God's blessings. So, first of all, we need to pray that God be gracious unto us, make us worthy to receive His blessings. Secondly, we need to pray that the Lord should bless us. தேவரீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி விட்டுவிடாதபடிக்கு எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்ல வேண்டும். It is the prayer of blessing too. Wherever in the Bible we see people receiving blessings, they asked God to bless them. The blind man asked Jesus, have mercy upon me and bless me. Same way, we need to plead for blessings in the presence of God. எங்களை ஆசீர்வதியும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். என்னை சுகப்படுத்தும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். என்னுடைய குறைவை நிறைவாக்கும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். Unless we pray for God's blessings, we may not receive God's blessings in all situations of our time. Thirdly, we need to pray that, Lord, make your face shine upon us. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். நம்முடைய குறைவுகள் நிமித்தமாக, நம்முடைய வியாதியின் நிமித்தமாக, நம்முடைய தேவைகள் நிமித்தமாக நம்முடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி இல்லாமல் காணப்படலாம், ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படலாம். எனவே ஆண்டவருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது நம்முடைய இருளான முகமும் பிரகாசம் அடையும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் பொழுது நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். We need to pray that the radiance of God's face shall be upon us. Lord, make your face shine upon us. God lives in the lights. So, the light of God's face is going to shine upon our face so that we will be also brightened in the presence of God by the face or the light of God. நம்முடைய வாழ்க்கையில இதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். கவலைப்படாதிருங்கள், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து
உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றும், ஆசீர்வதியும், பிரச்சனைகளை மாற்றி போடும், வியாதியை அகற்றி போடும், அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அற்புத அடையாளங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.